சொத்து சேர்ப்பு வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை முன்கூட்டியே விசாரிக்க கோரும் ஜெயலலிதாவின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சொத்து சேர்ப்பு வழக்கில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி V.N. சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை பெங்களூர் தனி நீதிமன்றம் அளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் 4 சார்பிலும் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மேல்முறையீட்டு மனு தொடர்பான ஆவணங்களை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் 2 தினங்களுக்கு முன் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் தாக்கல் செய்துள்ளதால் மேல்முறையீட்டு மனுவை முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிட வேண்டுமென அம்மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இம்மனு வியாழனன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஜெயலலிதா சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் ஃபாலி நாரிமன் ஆஜராகி மேல்முறையீட்டு மனுவை முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வலியுறுத்தினார். இதை கேட்ட நீதிபதிகள் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 ஜாமீன் வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் டிசம்பர் 18ஆம் தேதி நடக்கும்போது மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறி ஜெயலலிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தனர். மேல்முறையீட்டு மனு தொடர்பான ஆவணங்களின் நகல்களை வழக்கின் புகார்தாரர் சுப்பிரமணிய சுவாமிக்கு வழங்க வேண்டும் எனவும் ஜெயலலிதா தரப்பு வக்கீலுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அக்டோபர் 17ஆம் தேதி ஜெயலலிதா உள்ளிட்ட 4க்கு 2 மாதம் ஜாமீனை வழங்கிய உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது குறிப்பிடத்தக்கது.